Hi everyone, good morning. நம்ம லாஸ்ட் கிளாஸில் அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷனில் பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் 2021 ரெகுலேஷன்ஸில் பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிக்கல் அதாவது லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லேபோட மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், ஓகேங்களா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ இது வழக்கம் போல் தான். என்ன அப்படின்னா, டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் பர்சன்டேஜ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்னல் மார்க் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மார்க். ஓகேங்களா? எது மாதிரி தியரி மாதிரி தான். ஸோ இன்டர்னலும் எக்ஸ்டர்னல் சேர்ந்து தான் டோட்டல் மார்க்கு. சரி, இன்டர்னலில் எவ்வளோ மார்க் அப்படின்னா, ஒருவேளை டோட்டல் 100% இருந்ததுன்னா இன்டர்னலில் 60% எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நாம் தியரியில் 40% தான் எடுத்தாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் லேபில் 60%, எக்ஸ்டர்னலில் 40% எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் மார்க்கை வந்து 100 மார்க்காக இருக்கிறத தான் 60 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்குக்கு நீங்கள் இன்டர்னல் மார்க் வாங்கியிருப்பீங்க, அதை வந்து 60 அவங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 100 மார்க்கை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, 2 வழியிலேருந்து கொண்டு வராங்க. ஒன்று 75 மார்க்ஸு, another one 25 மார்க்ஸ். ஓகேங்களா? 75 மார்க்ஸ் அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட லேபில் வந்து நீங்கள் அப்சர்வேஷன், ஓகேங்களா, எது வச்சு எடுப்பாங்கன்னா லேப் அப்சர்வேஷன், அப்புறமேட்டு உங்களோட ரெக்கார்ட் நோட்டு, அப்புறம் உங்களோட ரெக்கார்டில் எல்லா ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள், அதாவது யூனிவர்சிட்டியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த டீசன்ஸ் அது எல்லாமே பார்த்து 75 மார்க்குக்கு உங்கள் காலேஜில் ஒரு மார்க் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 25 மார்க் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதியிருக்கணும். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க போட்டிருக்கணும் 25 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 100 மார்க்ஸு, அதை வந்து 60 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் மார்க் எப்படி அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மார்க்கும் சேம் 100 மார்க் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒன்லி நீங்கள் 50 மார்க்ஸ்க்கு தான் எழுத போகிறீங்க. லேபில் வந்து 50 மார்க்ஸ்க்கு தான். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் மார்க் வந்து 50 மார்க்ஸ் தான் வரும். அது 50 எப்படி அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் 50 வரும், ஃபிசிக்ஸில் 50 வரும். ஸோ டோட்டலாக 100 மார்க் வரும். ஸோ ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த 50 மார்க்ஸுக்கு வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபார்முலாவில் 10 மார்க்கு, டயக்ராமுக்கு 10 மார்க்ஸு, அப்சர்வேஷனுக்கு 15 மார்க்கு, கால்குலேஷனுக்கு 10 மார்க்கு, ரிசல்ட்டுக்கு 5 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 50 மார்க்கு. சரிங்க சார், இது ஓகே. இப்போ நான் எவ்வளோ எடுத்தால் பாஸ், ஓகேங்களா, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லைங்களா, அது வந்து 50 மார்க்குக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதில் 45% நீங்கள் எடுத்தே ஆகணும். 45% நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை 100 மார்க்ஸுக்கு எழுதுனீங்கன்னா அதில் 45%. ஓகேங்களா? சரி, இப்போ 50க்கு 45% என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? 50க்கு 45% என்ன அப்படின்றது ஒன்றும் கவலை இல்லை, இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன, 50 × 45/100 கேன்சல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 23 மார்க் மினிமம் எடுத்தே இருக்கணும் ப்ராக்டிக்கலில். ஓகேங்களா? ஸோ 23 மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணிடணும், ஃபார்முலா, டயக்ராம், அப்சர்வேஷனில் கொஞ்சமாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலே நீங்கள் 23 வாங்கி பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ எக்ஸ்டர்னல் மார்க்கில் 23 எடுத்து நான் எடுத்துட்டேன்.
இன்டர்னலில் நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 50% எடுத்திருந்தால் தான் பாஸ். சேம் இன் தியரி. ஓகேங்களா, 50% மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் தான் பாஸு. இதில் 23 வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜ் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேணாம். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டோட்டலாக இன்டர்னல் மார்க்கில் நீங்கள் 100க்கு இன்டர்னலில் 55 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலில் பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிடுவீங்க? ஓகேங்களா, ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே 50/100 வாங்கிடுவீங்க. ஓகே, அதாவது நம்ம மீன் வேல்யூ எடுத்துருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒருவேளை இன்டர்னலில் வந்து உங்களுக்கு வெறும் 50 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 45 எடுத்தால் பாஸா அப்படின்னு நினச்சி 45 மட்டும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதை வந்து நீங்கள் போட்டும்போது உங்களுக்கு வெறும் 48 மார்க் சம்திங் தான் கிடைக்கும். அப்போனா நீங்கள் என்ன ஆகிடுச்சிங்க? ஃபெயில் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை இன்டர்னலில் உங்களுக்கு வெறும் 50 மார்க் தான் போட்டிருக்காங்க 100க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டர்னலில் 50 மார்க்கு எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ். ஓகேங்களா, ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 40 மார்க் தான் இன்டர்னலில் உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டர்னலில் 60 மார்க் எடுத்துருக்கணும் 100ஆக இருந்தால். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு 50 மார்க் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது 100ன்றது நான் உங்களுக்கு புரியறதுக்காக 100ன்னு போட்டிருக்கேன். இதே 50 மார்க்குக்கு தான் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் 30 மார்க் எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. இதில் 50னா கண்டிப்பாக 30 மார்க் எடுத்துருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட இன்டர்னல் மார்க் வந்து அதாவது இது ஃபுல்லாக இன்டர்னல். ஓகேங்களா, இது வந்து இன்டர்னலில், இது வந்து எக்ஸ்டர்னல். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் வந்து நான் 100 மார்க் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.